ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கேரட் பாசிப்பருப்பை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேனில் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து கலர் மாறிடக்கூடாது, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தாலே நமக்கு போதும். கலர் மட்டும் மாறிடாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ அதில் அதே கப்பால் நம்ம பருப்பு அளந்தோம் இல்லையா, அதே கப்பால் 1.5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ இதை ஒரு 3 விசில் வச்சு நல்லா இதை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போ அந்த நெய்யில் தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே 2 கப் அளவு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ 2வது கப் சேர்க்குறேன். இப்போ இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த நெய்யிலேயே வதக்கி விட்டுறணும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அந்த நெய்யிலேயே. இப்போ அடுத்ததான் ஒரு அரை கப் அளவு நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் அரை கப் அளவு நான் காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலையே இப்போ இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கேரட் வந்து நல்லா பாலில் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடணும். நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை நல்லா அந்த மாதிரி மசித்து விட்டுறலாம். இப்போ இதை அப்படியே நம்ம அந்த கேரட்டில் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வந்து ஃபுட் கலர்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இதில் அதே கப்பால் ஒரு அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பால் சேர்த்து கொஞ்சம் செஞ்சுருக்கிறதுனால ஸ்வீட் அதிகமாகவே இருக்கும். அதனால் அரை கப் சர்க்கரையே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடணும். இப்போ இது வந்ததுக்கு பிறகு
இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதிலையே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். பாருங்கள், ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட். இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கேரட் பாசிப்பருப்பு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து குழந்தைங்க வந்து கேரட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேரட் ஸ்வீட். இந்த மாதிரி கேரட் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.